வெல்கம் டு டாக்டர் மைக்லேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டிசிப்ளின், இம்பைபிங் வேல்யூஸ் இன் சில்ட்ரன் அந்த அடோலசன்ஸ் பீரியடில். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் நம்ம சில விஷயங்களை இந்த பதிவில் பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் ஒரு வார்த்தை பாசிவ் அக்ரெஷன் அப்படின்னு. பாசிவ் அக்ரெஷன்றது என்ன? உண்மையை ஒப்புத்துக்கொள்ள முடியல, எது சரியோ அதை ஏற்றுக்கொள்ள முடியல, ஆனால் அதுக்கு எதிர்மறையான பொருள், எதிர்மறையான கருத்து, எதிர்மறையான ரியாக்ஷன், இது எல்லாத்தையும் கொடுக்கறது, அதுதான் பாசிவ் அக்ரெஷன். இவை அக்ரெஷன்றது என்ன? ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத செயல்களை செய்வது தான் அக்ரெஷன். அது எந்த நேரத்தில் அக்ரெஷன், பாசிவ் அக்ரெஷன் காட்டிலும் அது என்ன ஆகும்? ஒரு நேரத்துலையும் தன்னை பற்றின ஒரு தவறான கருத்துக்களை முன்வைத்து அதுதான் பெருசு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறோம். அது நிறைய நேரத்தில் எடுபடாது, நிறைய நேரத்தில் ஃபெயிலியருக்கு கொண்டு போய் விடும். அதுலேருந்து நம்ம அந்த அடோலசன்ஸ் பீரியடில் திருந்த மாட்டாங்க. அதுலேருந்து வெளிவரத்துக்கு முயற்சி செய்யாமல் மீண்டும் மீண்டும் அதே இதில் இன்னும் கொஞ்சம் இன்டென்சிவாக அதை பற்றி செய்யணும். நம்ம அப்படி தானே சொன்னாங்கல்ல, இந்த தடவை போட்டே பார்த்துட்றோம் பார், இந்த தடவை எதிர்த்தே மொத்தத்தையும் முடிக்கிறேன் பார் அப்படின்னு வாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு கேர்ள்ஸ்க்கு இருக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா நான் ஐ டோன்ட் வாண்ட் டு எந்த பிள்ளைங்களையும் ப்ளேம் பண்ணவோ இல்லை. யாரும் அதுபோல் குணாதிசயங்களை கொண்டு இருக்கக்கூடாது. எல்லாரும் என்ன ஒற்றுமையாக உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவங்களை தான் வளர்த்துக்கணும். அதுதான் இந்த எபிசோடோட எல்லா தேர்ந்து முடிவெடுத்த கருத்து. குவிண்டெசன்ஸ் ஆஃப் தி ப்ரோக்ராம் இருக்குமே, அது ஒன்று தான். குவிண்டெசன்ஸ் ஆஃப் தி ப்ரோக்ராம் இது வி ஷுட் மோல்ட் தி சைல்டு டுவர்ட்ஸ் தி பெட்டர்மெண்ட் ஆஃப் an individual as well as for the society. அப்படி தான் எடுத்துக்கணும். இதில் எந்த தவறான பழக்க வழக்கங்களோ திருத்தி கொள்ளணும், தவறெல்லாம் நேரம் பண்ணிக்கணும். தவறை திருத்தணும்னா இது உடனே என்ன முடியும்னா அது எஸ்யூ பண்ணுறது, டீலிங்க் பண்ணுறது, அதெல்லாம் செய்ய முடியாது. அதுலேருந்து மொள்ள வெளியில் வந்துடணும். இப்போ பாசிவ் அக்ரெஷன்ற அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் கொடுக்கும்? எப்பவுமே அது தன்னை தவறாக காட்டிக்கணும், தான் செய்யறது ரைட்டு போல் சொல்லணும். அது தவறு தான். ஒரு உண்மையை ஒப்புத்துக்க மாட்டாங்க. சென்ற பதிவில் ஒரு பார்த்தோம், ஒரு நம்பர் சரியாக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நம்பரை 2 பேரும் சேர்ந்து ப்ரூஃப் பண்ணி பார்த்தா தானே அது சரியாக தவறான்னு தெரியும். அதை அந்த மாதிரி ஒரு எண்டு, தட் இஸ் நடுநிலைமையான ஒரு வார்த்தைக்கே வராமல் தான் சொல்கிறதே சரின்ற முறையில் பார்த்து அதுலேருந்து முடிவு எடுத்து எதிர சொல்கிறவங்க தவறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஹர்ட்டிங் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க, அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் போட்டு ஏறி மெதிப்பாங்க, எல்லாமே நடக்கும். இது ஒரு கேர்ளாக இருந்தால் நிச்சயமாக நடக்கும். ஒரு பாய் டாமினேட்டிங் சொன்னால் he cannot come out of it. அந்த பிஹேவியர் அவங்களுக்கு அது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இது நாட் பிகாஸ் ஆஃப் த மேல் சாவனிசம், அந்த மாதிரி பேச்செல்லாம் இந்த 18-19 வயசுக்குள்ளே வராதது. ஆனால் இட் வில் லீட் டு தட் ஏரியா. அது மாதிரி அவங்களுக்கு அந்த ஷேரிங் அண்ட் அக்செப்டிங் அதர்ஸ் பாசிட்டிவ்னஸ் அது ரொம்ப முக்கியம் இல்லை? ஒருத்தர் ரொம்ப ஷூடாக வகுப்பறையை தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். வகுப்பறையில் ஒரு மாணவன் நல்லா கணக்கு போடுறாரு, மேத்ஸ் பீரியடில் அவரோட எபிலிட்டியை டீச்சரோ கூட இருக்கிற சக மாணவர்களோ பார்க்கும்போது என்ன இவன் இந்த ஷாம் சூப்பராக இப்படி ஒரு ஆன்சர் சொல்கிறான், மேடம் இப்போ கணக்கு போட்டுகிட்டே இருக்கும்போது இவன் இன்னும் கூட போட்டு முடிச்சு விட்றானே, வெரி ஸ்மார்ட் அப்படின்னு டீச்சரும் நினைப்பாங்க, கூட இருக்கிற பசங்களும் நினைப்பாங்க. ஆனால் அதுபோல் ஒருத்தன் ஸ்மார்ட்டுன்னு ஒரு வகுப்பில் ஒரு பீரியடில் காட்டிக்கிறான்னு சொன்னால் வேறு ஒரு வகுப்பை இன்னொரு பீரியட் இன்னொரு பாடம் நடத்தும்பொழுது அவன் சரியில்லைன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு, அவன் சரியில்லைன்னு அவனோட ஈகோ இருக்கும் இல்லையா, நன்னா படிக்கிறோம்ன்ற ஒரு மண்டையில் ஒரு சிறப்பான ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குமில்ல, அந்த கான்ஃபிடென்ஸை பஸ்ட் பண்ணுறதுக்கு இது நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இது ஏன் இப்படி நடக்கிறது? இதுக்கு என்ன அடிப்படையில் காரணம்னா ஜெலஸ், என்வி, இது 2 தான். இந்த 2 இதை பற்றி நம்ம ரொம்ப பேசிக்கிட்டு தான் வரோம். இந்த என்வியும் ஜெலஸும் அடிப்படையில் நம்ம விட்டு வெளியில் போனால் தான் அந்த மாதிரி ஒரு அந்த பஸ்டிங் அவுட் அதர்ஸ் பாசிட்டிவ்னஸ் அது நடக்கவே நடக்காது. இது சிப்ளிங்ஸ்குள்ளே நடக்கும். சிப்ளிங்ஸ்குள்ளே இது போல் ரைவல்ரி வரும், இதெல்லாம் வாஸ்தவம் தான். அது கூட கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்புறம் வெளியில் வந்துடணும் அதுலேருந்து. ஆனால் இட் வில் கண்டினியூ டு பெர்சிஸ்ட். வளர்ந்த பிறகு கூட இது இருக்குமா இருக்கும். அதே மாதிரி வகுப்பறையில் தொடர்ந்து இருக்கும். அன்லெஸ் அதர்வைஸ் இவங்க 2 பேரும் வேறு வேறு வகுப்புக்கு போய் அடுத்த வருஷம் செக்ஷனுக்கு மாற்றுற வரைக்கும் திஸ் பஸ்டிங் அவுட் அதர்ஸ் பாசிட்டிவ்னஸ் இருக்கே அது கூடவே இருந்துகிட்ருக்குறோம். இதுக்கு அடிப்படையில் வாட் இஸ் த பேசிக் திங் ரிக்வயர்ட், வாட் இஸ் த பேசிக் திங் ஹஸ் பீன் அக்குமுலேட்டட் அப்படின்னு சொன்னால் ரிக்வயர்ட் என்ன, யூ ஷுட் கம் அவுட் ஆஃப் தி நெகட்டிவ் பிஹேவியர். அக்குமுலேட் என்ன ஆயிருக்குன்னா என்வியும் ஜெலஸும். ஏன்னா தனக்கு ஒன்று சில விஷயங்கள் தெரியல, எதிர உள்ளவங்களுக்கு கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் இல்லை வகுப்பறையில் இருக்கிற சக மாணவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அது தெரியறதுன்னு சொன்னால் என்ன பண்ணணும்?
உனக்கு எப்படிடா இதெல்லாம் நினைவு வச்சுக்கிறேன், ஏய் ஷாம் யூ ஆர் ஸோ ஸ்மார்ட், ஹவ் யூ ஆர் லேர்னிங் ஆல் திஸ் திங்ஸ் அப்படின்னு அவங்ககிட்ட போய் நின்று அவன் எப்படி கற்றுக்கிறான், எப்படி அவனுக்கு ஸ்மார்ட்னஸ் வருது, எப்படி அவனுக்கு எல்லாமே நினைவில் கொள்ள முடியுதுன்னு அவனை போய் கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? அவன் நினைவில் வச்சுக்கிறது அவனோட முறையில் என்ன டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி நம்ம சில வார்த்தைகளை சில ஆக்ஷன்ஸ்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது அது தவறோட அரேனாக்குள்ளே வந்துடும். அப்படி செய்யக்கூடாது. இது நம்ம சிப்ளிங்ஸ்குள்ளே இருக்குதுன்னு வைங்க, அது கூட எஸ்யூ பண்ண வேண்டியது தான். சில பிள்ளைங்க அம்மாட்ட விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னா அம்மாட்ட கூட தெரியாமல் அம்மாவுக்கு தெரியாமல் ஏதாவது நம்ம ஒரு வேலை செய்யலாம், அம்மாவை நம்ம பார்க்கலாம், என்ன தான் பண்ணுறாங்க பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு அடோலசன்ஸில் அந்த அந்த அடல்ட்ஹுட்டில் அப்படி ஒரு என்ன இருக்கும், அந்த அடோலசன்ஸ் பீரியடில் அப்படி ஒரு மைண்ட் இருக்கும். தன்னை காட்டில் பெரியவங்க அம்மான்றவங்க, ஷீ இஸ் நாட் யுவர் கிளாஸ்மேட், ஷீ இஸ் அ பர்சன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் என்ன உயிரோடு இருக்கிறதுக்கு அவங்க தான் காரணம். அப்பான்னு சொன்னால் இஸ் த பர்சன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் சர்வைவல். ரெண்டுமே அவங்க ரொம்ப முக்கியமானவங்களா நினைக்கிறது போக அவங்கள ஒரு நட்பு பாராட்டி பழகிறாங்க. எப்படி? இட் ஷோஸ் பேரண்ட்ஸ் மெக்னானிமிட்டி டுவர்ட்ஸ் தேர் சில்ட்ரன். நம்ம குழந்தைங்களை நட்பு பாராட்டி வளர்க்குறாங்கன்னு வருத்தம். அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. பிள்ளைங்க எப்போவுமே என்ன இருக்கணும், பேரண்ட்ஸ் கிட்ட விசுவாசமாகவும் மரியாதையாகவும் தான் இருக்கணும். ரெண்டும் தான் உண்டு, ரெண்டும் தான் இருக்கணும். ஆனால் அந்த நேரத்தில் அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு வேலை செய்துட்டு அதை அவங்களுக்கு என்ன பண்ணுறது, நெகட்டிவாக போட்டு பார்க்குறது அப்படின்னா சரியில்லை. நமக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு தாய் நிறைய சம்பாதிக்கிறாங்க, அவங்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க பிள்ளைங்க 2 பேரும் என்ன நினைப்பாங்கன்னா, அம்மாக்கிட்டேருந்து எப்படி பைசாவை வாங்கி செலவு பண்ணுறது, என்ன மாதிரி பெரிய கேட்ஜெட் வாங்கி கொடுக்க சொல்லி கேட்குறது, இது கேட்டால் தானே சரியாகும், அவங்கள்ட்ட காசு இருக்குல்ல, வீ கேன் ஆஸ்க் ஃபார் இட், இருந்தால் கொடுக்கத்தானே வேணும், வி ஆர் ஹர் ஹவுஸ் ஸ்ப்ரிங், அப்படி இருக்கிற ஆட்டிடியூட் வளர்த்தவங்களா இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு கவுன்சிலிங் சொல்லி அந்த அம்மாவுக்கு தைரியம் சொல்லி பண்ணுறதுக்கு இட் ஹஸ் டேக்கன் 3 months ஃபார் மீ. அப்போது அந்த 3 மாதங்களும் தொடர்ந்து அவங்களோட வாரம் பேசி அந்த பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லி அம்மா கிட்ட இருக்கிற காசை யூ ஷுட் நாட் என்ன மிஸ்யூஸ் பண்ணி இந்த மாதிரி தப்பாக ஹேண்டில் பண்ணுறது, அனாவசியமாக செலவு பண்ணுறது, இட் இஸ் ராங். இந்த மாதிரி வசதியெல்லாம் வேணுமானா யூ ஸ்டடி வெரி வெல், யூ ஏர்ன் ஃபார் யுவர் பேக்கெட், தென் யூ ஸ்பெண்ட் ஆல் திஸ் திங்ஸ். அப்போ என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படி. ஸோ இது மாதிரி அம்மா வச்சுருக்கிற காசை கூட நம்ம தவறாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிற ஆஃப் ஸ்ப்ரிங்லாம் இருக்கிற ஊராக மாறிடுது. ப்ரெசன்ட் டே சினாரியோ இட்ஸ் மூவிங் லைக் திஸ். ஒரு நாளும் இட் இஸ் எவால்விங் லைக் திஸ். ஸோ அந்த அடிப்படையில் நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்துக்கணும். அந்த என்வி ஜெலஸ் அதை 2ம் வாசலில் டஸ்ட்பினில் போட்டுடணும், வீட்டுக்கு வெளியில் அதை அனுப்பிடணும். உன்னுடைய இண்டிவிஜுவலுக்கு நம்மளோட ஹாலில் என்ன ட்ராயிங் ரூமில் டைனிங் ரூம்லலாம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த டைனிங் ஹால்லேருந்து அதை வெளியில் எடுத்துகிட்டு அவுட்டர் சிட் அவுட்டில் கொண்டு போய் அதை வைக்கணும். ஏன்னா தோஸ் ஹேபிட்ஸ், தோஸ் பிஹேவியர், என்வி அண்ட் ஜெலஸ் என்ன பண்ணோம்னா ஓவர் த பீரியட் இந்த பேசிவ் அக்ரெஷன் அப்படின்ற அந்த ஒரு லிமிட்டட் சேனலுக்குள்ளே நம்மளை கூப்பிட்டுக்கிட்டு போயிடுதுன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கம் அவுட் ஆஃப் இட். ஸோ அதெல்லாம் இல்லாமல் பாசிட்டிவ் மைண்ட் செட் வச்சுட்டு சிறப்பான மாணவர்களாகவும் நாட்டுக்கு ஏற்புடைய நல்ல மாணவர்களாகவும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு பாடுபடணும். நம்மளுடைய முயற்சி நாட்டோட சிறப்புக்கு என்ன உபயோகமாக இருக்கும் அப்படின்ற பொதுநல கருத்தும், பொதுநலம் நன்னா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் அந்த வழியில் சிறப்பானவங்களாக இருப்போம்னு இந்த பதிவை நிறுத்துகிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.